தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அனைத்திந்திய அமித்ஷா முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் கோவை சத்தியன் என்ற ஒரு சாதி வெறியன் 2 தினங்களுக்கு முன்பு ஒரு தனியார் தொலைக்காட்சி விவாதத்துல ஒடுக்கப்பட்ட மக்களை மிகவும் கொச்சைப்படுத்தியுள்ளார். அதாவது எதற்காக அந்த நபர் பட்டியல் சமூக மக்களை இப்படி இழிவுபடுத்தினாரு, இதை பத்தி ஒரு முழு செய்தி தொகுப்பினை தற்போது இந்த காணொளியில எல்லாம் நாம் காண்போம். அதாவது மக்களே, நம்ம கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மேயிற மாட்டை நக்கிற மாடு கெடுத்த கதை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதிமுக என்னும் ஒரு மேயிற மாட்டை பாஜக என்னும் நக்கிற மாடு கெடுத்த கதை தான் இந்த கதை. அதான் மக்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாத்தீங்கன்னா ஒரு திராவிட கட்சி. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் மறந்துகிட்டு இருக்காங்க. அது பாஜகவோட இருக்கனால அது ஒரு சங்கி கட்சின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது சங்கி கட்சியில இல்ல. ஆனா மாறிடும், கொஞ்ச நாள்ல சங்கி கட்சியா மாறிடும். இப்பவே ஒரு 50% மாறிடுச்சு, இன்னும் ஒரு 50% மாறிடும். இப்ப ஒரு திராவிட கட்சியினுடைய ஒரு பேச்சாளர், ஒரு மிகுந்த சீனியர், அவரு தொலைக்காட்சி விவாதங்கள்ல அவருடைய பேச்சுகளை நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன், கோவை சத்தியனோட பேச்சுகளை அப்ப இப்படிப்பட்ட ஒரு நபர் பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களை இழிவுபடுத்தும் விதமாக அவர் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காருன்னு அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். ஒடுக்கப்பட்டவர், இவர் பிதுக்கப்பட்டவர், நசுக்கப்பட்டவர், இவர் இன்னார் ஏது ஏதுன்னு நாம சொல்ல முடியுமா? அதாவது தவறான அரசியல் சாயல்ல கேள்வி எல்லாம் பேசலாம். அந்த வார்த்தையை பயன்படுத்துறது என்ன வார்த்தை? அந்த வீடியோ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது மக்களே, எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு மசோதா நினைக்கிறேன். அந்த ஏதோ வாக்குரிமையை பறிக்கிற மாதிரி ஒரு மசோதா. அது இன்னும் நம்ம தெளிவா பார்க்கல. இது தொடர்பாக பாத்தீங்கன்னா ஒரு தனியார் தொலைக்காட்சியில விவாதம் நடக்குது. அந்த விவாதத்துல விசிக, அதிமுக போன்ற கட்சிகள் கலந்துக்கிட்டு இது குறித்து விவாதம் பண்றாங்க. இதில் அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் அண்ணன் கோவை சத்தியன் அவர்கள் மிகுந்த மரியாதைக்குரிய ஒரு மனிதர் தான். ஆனா அவரு எதுக்கு இப்படி பேசினாருன்னு தெரியல. ஒருவேளை பரபரப்புக்காண்டி இப்படி பேசினாரா, இல்ல இவரும் சங்கியா மாறிட்டாரான்னு நமக்கு தெரியல. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த சாதி வெறியங்கெல்லாம் சொல்லுவாங்கல்ல, குறிப்பா பாத்தீங்கன்னா மாரி செல்வராஜ், பாரஞ்சித், வெற்றிமாறன் போன்ற இயக்குநர்கள் வருகைக்கு பிறகு இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வலியின் வேதனை திரையின் மூலமா மக்களுக்கு கொண்டு வச்சிருக்கிறாங்க. இதை பொறுத்துக்க முடியாத சாதி வெறி பிடித்த, சாதி அரிப்படுத்த சில சாதி வெறியர்கள் உபயோகப்படுத்துவாங்க இந்த ஒரு மோசமான வார்த்தையை. நாங்க நசுக்கப்பட்டோம், பிதுக்கப்பட்டோம்னு புலம்பிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனவே இந்த சாதி வெறி பிடித்த இந்த மிருகங்கள் உபயோகப்படுத்தும் இந்த வார்த்தையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு பேச்சாளர் பேசியது மிகுந்த ஒரு ஆச்சரியமா இருக்கு நமக்குலாம். அதான் மக்களே, ஏதோ சாதி கட்சியில இருக்கான் பேசலாம், இல்ல பாஜக கட்சியில இருக்கான் பேசலாம், ஒரு லெட்டர்பேடு கட்சி வச்சிருக்கான் பேசலாம். ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு எம்ஜிஆரால் தொடங்கப்பட்ட ஒரு கட்சி. ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகள் கொத்து கொத்தா அதிமுக விழுந்திருக்கு. அதிமுக ஜெயிச்சதற்கு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்கு வங்கி மிக முக்கியமானது. இதை கூட மனசுல வச்சுக்காம ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல இந்த ஒரு கேவலமான வார்த்தையை யூஸ் பண்றீங்கன்னா நீங்க என்ன மனநிலைக்கு போயிட்டீங்கன்னு பாருங்க. ஒரு திராவிட கட்சின்றதை மறந்து அண்ணன் சத்தியன் அவர்கள் பேசியிருக்காரு. பொறுக்கியை போல பேசியிருக்காரு. குறைந்தபட்ச அறிவு கூட எல்லாம் பேசியிருக்காரு. இதுதான் சொல்றோம். இததான் தலைவர் திருமாவளவன் சொல்லிக்கிட்டே இருக்காரு. பாஜக உங்களை காலி பண்ணிருச்சா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை பாஜக விழுங்கி செமித்து ஜீரணித்துக் கொண்டிருக்கிறது வயிற்றுக்குள்ள வச்சு. எவ்வளவு ஒரு மோசமான வார்த்தை பாருங்க. அதாவது மக்களே, இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வலியும் வேதனை இன்னைக்கு மக்கள்ல பேசு பொருளா மாறி இருக்கு. ஓ, இப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்களா, இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாங்களா? ஏன்னா இப்ப பெரும்பாலும் இன்னைக்கு சென்னையில இருக்கவங்களுக்கோ பெரும் நகரங்கள்ல இருக்கவங்களுக்கோ பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் அனுபவித்த வலியும் வேதனை தெரியாது. அந்த வலியும் வேதனையும் பாத்தீங்கன்னா திரைப்படங்கள் மூலமாக இன்னைக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது இதை பொறுத்து கொள்ள முடியாத சாதி வெறி பிடித்தவர்கள் இது போன்ற வார்த்தைகளை பிரயோகப்படுத்துவாங்க. இந்த மாதிரி நக்கல் அடிப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. அப்ப அதே துணியில் அதிமுகவை சார்ந்த ஒருத்தர் பேசுறது எவ்வளவு ஒரு ஆபத்தான போக்குன்னு பாருங்க. தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகள் இல்லாம நீங்க அந்த இடத்துல உட்காந்துட்டீங்களா? இல்ல ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்கு தேவையில்லைன்ற ஒரு முடிவுக்கு நீங்க வந்துட்டீங்களா? இப்ப இதை தலைமை கழகம் இன்னும் கண்டிக்கல. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல.
இந்த எவ்வளவு ஒரு மோசமான வார்த்தை. மிகவும் ஒரு மன வேதனையோட அந்த வீடியோ நம்ம பேசிட்டு இருக்கோம். ஏன்னா மக்களே, ஏதோ ஒரு சாதி கட்சியில இருக்கோம் பேசியிருந்தா நம்ம போங்கடா நீங்க இப்படிதான் பேசிட்டு இருக்கீங்கன்னு போயிட்டு இருக்கலாம். அதிமுகவை சார்ந்த ஒரு நபர் வந்து இப்படி பேசுறான்றப்ப பாஜக எந்த அளவுக்கு அதிமுகவை வந்து மாத்தி இருக்குன்னு பாருங்க. ஏற்கனவே அண்ணன் கேடி ராஜேந்திர பாலாஜி அவர்கள்லாம் பாத்தீங்கன்னா பாஜக கார மாதிரி தான் பேசினாரு போன பீரியட்ல. முழுக்க முழுக்க கையில இவ்வளவு பெரிய கைத்த கட்டிக்கிட்டு என்னென்னமோ முழுக்க பாஜக கார மாதிரி தான் பேசினாரு. இப்ப இன்னைக்கு வந்து முழுமையான ஒரு சங்கி கூட்டமா மாறிக்கிட்டு இருக்கு அதிமுக. இது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? நல்லா யோசிச்சு பாருங்க. திமுகவை சார்ந்தவர்கள் வந்து பேசியிருக்காங்க, அதுக்கு எவ்வளவு கண்டனங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. திமுகவை சார்ந்தவர்களே வந்து கண்டிச்சிருக்காங்க. அவங்கள மன்னிப்பு கேட்க சொல்லு. அப்பதான் நான் மன்னிப்பு கேட்கனா நமக்கு வேற மாதிரி தான் கேட்க தோணுது. அவங்க சாப்பாட்டுக்கு பதிலாக வேற ஏதோ சாப்பிடுறாங்க, அதனால நானும் அதே சாப்பிடுவேன்னு அண்ணன் சத்தியன் ஒத்துக்கிறாரா? சொல்லுங்க. செஞ்ச தப்ப ஒத்துக்க துப்பு இல்லாம அவங்கள போய் மன்னிப்பு கேட்க சொல்லு. இதுதான் இந்த திராவிட கட்சிகளோட ஒரு அயோக்கியத்தனமே. இதுதான். அவங்க ஊழல் செஞ்சப்ப கேட்டீங்களா? அவங்க அவ்வளவு கொள்ளையடிச்சாங்க, அதனால நாங்களும் கொள்ளையடிப்போம். அவங்க அப்படி பேசினாங்க, அதனால நாங்க. இது மிகப்பெரிய ஒரு அயோக்கியத்தனம் இல்லையா? அவங்க சரியில்லைன்னு தானே உங்களை நாங்க ஆட்சியில மாத்துறோம். அப்புறம் திரும்ப அவங்கள போய் கேளுன்னா அப்புறம் நீங்க எதுக்கு? அதுக்கு அவங்களே இருந்துட்டு போட்டோம். சொல்லுங்க. மிக 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 கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. வந்து அனைத்து ஜனநாயக சக்திகளும் இதை வந்து கண்டனம் தெரிவிக்கணும் இந்த விஷயத்துக்கு. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகமே செய்திருந்தாலும் இது தவறுதான், அது எந்த மாற்று கருத்து இல்லை. அது மட்டும் அல்லாமல் தொடர்ச்சியாக எதிர்கட்சி வந்து ஒரு கோமா நிலைமைக்கு போயிட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள், அதுக்கு வந்து எந்த இடத்துல அதிமுக மூர்க்கமா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம். இப்ப கவினுடைய படுகொலையா இருக்கட்டும், அஜித்தோட படுகொலைக்கு பேசுறாரு, காவல்துறையால் படுகொலை செய்யப்பட்ட அஜித்தோட மரணத்துக்கு பேசுறாரு ஐயா எடப்பாடி. கவினுடைய படுகொலையில வந்து அவருடைய நிலைப்பாடு என்ன? ஒடுக்கப்பட்ட மக்களை அதிமுக ஒரு துச்சமா தான் நினைக்குது. இப்போ வரைக்கும் கேவலம் ஒரு ஓட்டு வங்கி அவங்க, அவ்வளவுதான். என்ன பேசிட்டீங்க? ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, தூய்மை பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. என்ன நீங்க போராட்டம் பண்ணிட்டீங்க அவங்களுக்கு ஆதரவா? கேட்டா நாங்க தான் தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சியினரை பீத்திக்கிறீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவின் ஒரு தொங்கு சதையா மாறிடுச்சு. பாஜகவினுடைய ஒரு திராவிட பிரிவாயிருச்சு அதிமுக. சரிங்களா? அதாவது தகவல் தொழில்நுட்ப பிரிவுன்னு இருக்கும், ஆன்மீக பிரிவுன்னு இருக்கும். அந்த மாதிரி பாஜகவினுடைய திராவிட பிரிவா இன்னைக்கு அதிமுக இருக்கு. பேருக்கு சும்மா அண்ணாவோட படத்தையும் பெரியாரோட படத்தையும் வச்சுட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இவ்வளவு மிக மிக மோசமான செயல் இது. அண்ணன் சத்தியன் செய்த இந்த செயல் மிகவும் அருவருக்கத்தக்க ஒரு செயல். ஐந்தறிவு ஜீவன் போல பேசியிருக்காரு. மிகுந்த மரியாதைக்குரிய மனிதராக தான் அவரை நாங்க பார்த்தோம். அப்படிப்பட்ட நபர் வந்து இந்த வார்த்தையை பேசியிருக்காரு. அதை சொன்னதை வந்து சப்பக்கட்டு கட்டுறாரு இன்னைக்கு. அதுக்கு மன்னிப்பு கேட்க துப்பு இல்லாம துணிவு இல்லாம திமுக காரங்க பேசும்போது என்ன பண்ணி, திமுக காரங்க பேசினப்பே கண்டனம் பண்ணோம், நாங்க கண்டனம் தெரிவித்தோம். அதற்காக அவங்க வந்து பேசினாங்க, அதுக்காட்டி நாங்களும் பேசுவோம்னா இது அயோக்கியத்தனம் இல்லையா? இது பொறுக்கித்தனம் இல்லையா? எனவே இந்த கோவை சத்தியன் மீது வழக்கு பதிவு பண்ணணும்னு சொல்லி பல்வேறு இன்னைக்கு முற்போக்கு சிந்தனையாளர் வந்து குரல் எழுப்பிட்டு இருக்காங்க. அண்ணன் மணியமுதன் வந்து பாத்தீங்கன்னா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இவருக்கு மேல வந்து கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழ்நாடு அரசும் வந்து வலியுறுத்தி இருக்கதா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கோவை சத்தியன் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை வந்து பதிவு பண்ணணும், அவருக்கு கடுமையான தண்டனை விதிக்க வேணும். இது போல் இனி எந்த ஒரு நபர்களும் பேசக்கூடாது. ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய வாழ்வியலில் ஏற்பட்ட அந்த வலிகளை, வேதனை வந்து கிண்டல் செய்யும் விதமாக இனி யாரும் பேசக்கூடாது. உங்களுக்கு அவ்வளவு ஈஸியா இருக்குல்ல ஒடுக்கப்பட்ட மக்களோட வலி வேதனை உங்களுக்கு. எவ்வளவு ஒரு தைரியம் இருந்தா நீங்க இப்படி பேசுவீங்க? நசுக்கப்பட்டா பிசுக்கப்பட்டோன்னு. அதுதானே நசுக்கிறது பிசுக்கிறது நீங்க, அதனால உங்களுக்கு தெரியாது. சரிங்களா? அந்த மக்களோட வலி வேதனை அவங்களுக்கு தான் தெரியும். எனவே இந்த கோவை சத்தியன் என்ற ஒரு சாதி வெறியருக்கு நாம் வன்மையான கண்டனங்களை பதிவு செய்து கொள்வோம். இது போல் இனிமேல் யாரும் செயல்படக்கூடாது என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சாதி வெறி பிடித்த சத்தியன் போன்று இருக்கும் அனைவரையும் வந்து கட்சியிலிருந்து நிரந்தரமாக நீக்க வேண்டும். இது மாதிரி எல்லாம் வச்சுக்காதீங்க தயவு செஞ்சு. சரிங்களா? ஆல்ரெடி வந்து அதிமுக வந்து ஒரு சாதிக்குரிய கட்சியா மாறிக்கிட்டு இருக்கு. முழுமையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சாதி கட்சியாக மாறுவதற்கு இது போன்ற நபர்களை நீங்க கூட வச்சிருந்தீங்கனாலே போதும். எனவே இது போன்ற நபர்களை வந்து நீங்க கட்சியிலிருந்து முழுமையாக நீக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. மீண்டும் அடுத்த காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.